கவர்னர் அவர்களிடம் நாங்கள் தனிப்பெரும்பான்மை, எங்களுக்கு 107 108 தொகுதிகள் இருக்கிறது, எங்களை ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் என்று சொல்லி இருந்தால் தவறு இல்லை. காங்கிரஸோடு சேர்ந்து எங்களுக்கு 112 தொகுதிகள் இருக்கிறது என்று அங்கு போய் அவர்கள் அனுமதியை கேட்ட பொழுதுதான், அப்பொழுது கூட்டணி ஆட்சியாக என்றுதான் இன்னும் உங்களுக்கு, அல்லது சற்றும் சம்பந்தம் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிப்பது தவறு என்கிறேன். அதனால தான் சொல்லுகிறேன், இளைய தலைமுறையின் வில்லன் விஜய் என்று சொல்லுகிறேன். முதல்ல நீங்கள் சட்டமன்றம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அது இல்லாமல் உங்களுக்கு அரசு திட்டங்களை நீங்கள் முதல்ல பனையூரில் 6 மணிக்கு மேலே பனையூரிலேருந்து வெளியில் வர்றதை நீங்கள் யோசிக்கிற ஆள். இனிமேலாவது தமிழ்நாடு அரசுக்கு என்று 24/7 சொல்லுவோம். இது நீங்கள் கேட்பது தார்மீக ரீதியான சரியானது. அதாவது ஒரு கட்சிக்கு வாக்களிக்கிறோம் என்றால் நாங்கள் இந்த கூட்டணியை எதிர்த்து இல்லை இந்த கட்சிக்கு எதிர்த்து தான் வாக்களிக்கிறோம் என்பது உண்மை. ஆனாலும் கூட எதிர் அணியில் நீங்கள் சேரும் பொழுது, அதனால தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இளைய தலைமுறையின் வில்லன் விஜய். தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சியில் உங்களுக்கு தமிழ்நாடு தப்புமா? திரைப்படங்களில் பார்க்குற மாதிரியே நாங்கள் இப்படி தான் இருப்போம்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பைத்தியம் பிடித்து திரிகின்ற போன்ற போக்கை நாம் அனுமதிக்க முடியாது. வீட்டில் ஒரு பிடிவாதம் பிடிச்சா குழந்தைங்களை எப்படி அடித்து திருத்துவோமோ அது மாதிரி இவர்களையும் உரிய முறைப்படி திருத்த வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நம்ம ரீசன் வாய்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி சார், நீங்கள் ஒரு வழக்கறிஞராக பணிபுரிஞ்சிட்டு வரீங்க. நிறைய வழக்குகளை சந்திச்சிருப்பீங்க, நிறைய விசித்திரமான வழக்குகளை சந்திச்சிருப்பீங்க, ஏன் நிறைய அரசியல் வழக்குகளோடு நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. இப்போ தமிழ்நாட்டுடைய அரசியல் நிலைமை உங்களுக்கே தெரியும். விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும்பான்மை இல்லைன்னா கூட தனிப்பெரும் கட்சியாக வளர்ந்துருக்காரு. பட் ஆனால் அவரால் ஆட்சி அமைக்க முடியல. ஆட்சி அமைப்பதற்கு கிட்டத்தட்ட 118 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு வேணும். ஆனால் அதை அவர் யாரை இழுக்க முடியுமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. சில கட்சிகள் நாங்கள் எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் அப்படின்ட்டாங்க. திமுகலாம் நாங்கள் அந்த ஆட்சிக்கு பதவியேற்பு எந்த விதத்தில் தொந்தரவு பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு ஸ்டாலின் அவர்கள். எடப்பாடி அவர்களும் எங்களுடைய ஆதரவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த மிஞ்சி இருக்கிற இந்த கூட்டணி கட்சிகள் கிட்டத்தட்ட ஒரு 18 தொகுதி கிட்ட வெற்றி பெற்றிருக்காங்க, உதிரி கட்சிகள். ஸோ இவங்களை இழுக்கிறது மட்டும்தான் குறிக்கோளாக இருக்கும் வெற்றி பெற்ற அந்த அதிக தொகுதியில் வெற்றி பெற்ற கட்சிக்கு. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க முடியுமா முடியாதா? தமிழ்நாடு அரசியலில் இதுவரை சந்திக்காத ஒரு வித்தியாசமான சூழல். அதாவது ஆட்சி அமைப்பதற்குரிய எம்எல்ஏக்கள் இருக்கிறார்களா, அவர்கள் ஆட்சி அமைக்க முடியுமா? கடந்த பல ஆண்டுகளாக நம்முடைய தமிழ்நாடு உங்களுக்கு ஆட்சிகளை பார்த்திருக்கிறது. தமிழ்நாடு அரசு அமையக்கூடிய இந்த வாய்ப்பில் ஒரு அரசிற்கு கட்சி ஒன்று ஆட்சி பிடிக்கின்ற அளவுக்கு வராங்கன்னா, அதாவது நம்முடைய தமிழ்நாட்டுடைய எம்எல்ஏக்கள் தொகுதியின் எண்ணிக்கை 234. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது 118 தொகுதிகளில் வெற்றி பெற்றவர்கள் ஆட்சி அமைக்க முடியும், அல்லது 118 எம்எல்ஏக்களை ஆதரவு கொண்டவர்கள் ஆட்சி அமைக்க முடியும். இங்கு தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றிருப்பது உங்களுக்கு தெரியும் 108. அதுலேயும் விஜய 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கார். அப்போ 107. சரிங்களா? 1 ரிசைன் பண்ணி ஆகணும், அதையும் நீங்கள் கணக்கில் வைக்கணும். அடுத்ததாக நீங்கள் சொல்லுவது போல் இன்னும் ஒரு 11 எம்எல்ஏக்கள் அவர்களுக்கு ஆதரவு வழங்க வேண்டிய சூழல் இருக்கிறது. அதில் 5 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ஆதரவு தந்திருக்கிறார்கள். மீதமுள்ள தொகுதிகளில் 6 தொகுதிகளை யாரிடமிருந்து பெறுவது என்பதில் தான் இப்பொழுது பிரச்சனை இருக்கிறது. இதற்கான முதல் காரணம் என்னென்னா, ஒரு கருத்தியல் ரீதியாக ஒரு சமூகத்தை மக்களின் அடிப்படையில் அக்கறையோடு இந்த தமிழக வெற்றி கழகம் அணுகாதது காரணம் தான் இந்த மாதிரியான ஒரு திரிசங்கு சொர்க்கமாக தொங்கு சட்டசபைன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த சூழல் வந்திருக்கிறது. தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரை நீங்கள் 233 தொகுதிகளில் தனியாக நின்றதோ, மக்களை சந்தித்ததோ, ஜனநாயக ரீதியாக ஒரு தேர்தலை சந்தித்ததோ தவறு என்று சொல்ல முடியாது. ஏன்னா அதாவது பெரிய கட்சிகளே ஆட்சியை பிடிக்க தயங்குகிற அல்லது தடுமாறுகிற சூழ்நிலையில் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் பெற்றிருக்கிற வெற்றி என்பது அது எந்த முறையில் பெற்றதோ அது விவாதத்திற்குரியது. அது உங்களுக்கு இவிஎம் மிஷினில் சில மோசடிகள் முறைகேடுகள்லாம் நடந்ததாக சொல்கிறாங்க. அது பற்றி நமக்கு முழுமையாக தெரியாதனால பேச வேண்டியதில்லை. ஆனாலும் கூட தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கு பெற்றிருக்கிற அந்த வெற்றி என்பது உண்மையில் ஒரு புதிய கட்சி தொடங்கி ஒரு 2 ஆண்டுகளுக்கு நம்மளே நிறைய பேசியிருக்கோம். உங்களுக்கு தெரியும், தமிழக வெற்றி கழகம் குறித்து அதனுடைய கருத்தியல் இல்லாத எடுப்பிலேயே ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற அந்த எண்ணங்கள் குறித்தெல்லாம் பேசியிருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழலில் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடிக்கின்ற அளவுக்கு ஒரு தனி பெரும்பான்மை பெற்ற கட்சியாக வளர்ந்திருக்கிறது என்பது மிகவும் ஆச்சரியகரமானது. ஜனநாயக நாட்டில் எது வேண்டுமானால் நடக்கும், மக்கள் யாரை வேண்டுமானாலும் தீர்மானிப்பார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டு. ஆனால் ஆட்சி அமையுமா என்று பார்க்கின்ற பொழுது
கவர்னர் அவர்களிடம் நாங்கள் தனிப்பெரும்பான்மை, எங்களுக்கு 107 108 தொகுதிகள் இருக்கிறது, எங்களை ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் என்று சொல்லி இருந்தால் தவறு இல்லை. காங்கிரஸோடு சேர்ந்து எங்களுக்கு 112 தொகுதிகள் இருக்கிறது என்று அங்கு போய் அவர்கள் அனுமதியை கேட்ட பொழுதுதான், அப்பொழுது கூட்டணி ஆட்சியாக என்று தான் இன்னும் உங்களுக்கு ஏறத்தாழ உங்களுக்கு 5-6 தொகுதிகளுக்கு மேலே வேணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவர் கவர்னர் அந்த ஆட்சி அமைப்பதற்கான வழிமுறைகளை சொல்லியிருக்கிறார். இது சட்டப்படியான நடைமுறைகள். இந்த வழிமுறைகளின்படி சொல்லுவதை கவர்னர் ஏன் அழைக்கிறார், இது போன்ற உங்களுக்கு விவரங்களை சொல்லுகிறார் என்கிற போது அதை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் மற்ற இரண்டாம் கட்ட தலைவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அதை விடுத்துவிட்டு தமிழக வெற்றி கழகம் கவர்னரையோ மற்றவர்களையோ தவறாக பேசுவதோ அல்லது சற்றும் சம்பந்தம் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிப்பதோ தவறு என்கிறேன். அதனால தான் சொல்லுகிறேன், இளைய தலைமுறையின் வில்லன் விஜய் என்று சொல்லுகிறேன். உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டினுடைய அரசியல் என்பது நாகரிகமான அரசியல். உங்களுக்கு அரசியல் ரீதியாக பல்வேறு பிளவுகளை பட்டால் எத்தனை கட்சியில் இருந்தாலும் எல்லாரும் நட்போடு பழகுபவர்கள். உங்களுக்கு தெரியும், திமுகவோ அதிமுகவோ ஒரு பொது நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது அவங்க நல்ல முறையில் பேசிக்குவாங்க. எத்தனையோ கட்சிகளில் இருந்தால் கூட எல்லாருமே நட்பு ரீதியாக இருக்கின்ற நம்ம சூழலை பார்க்கிறோம். கட்சி கடந்து நட்போடு பழகுகின்ற அந்த பாங்கு தமிழ்நாட்டில் உண்டு. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இன்றைக்கு நடப்பது என்ன? விஜய் அரசியலுக்கு அதாவது உள்ளே என்ட்ரி கொடுத்ததுக்கு பிறகு இளைய தலைமுறையின் மாற்றம் குறித்து நான் பார்க்கிறேன். இளைய தலைமுறையில் அவர்கள் பேசுகின்ற அந்த பேச்சு, அவர்கள் நடந்து கொள்ளுகின்ற நடைமுறை அத்தனையும் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான, இன்னும் சொல்ல போனால் அந்த இது சொல்ல முடியாது, மனப்பிறழ்வு கொண்டவர்கள் போல. உளவியல் ரீதியாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவர்களை அவர்களுடைய நோக்கம், அவர்களுடைய செயல்பாடுகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா விஜயை மட்டுமே உங்களுக்கு இலக்காக கொண்டு விஜயை மட்டுமே பேசுகிறோம் என்கிற அந்த தகவல்களை அவர்கள் சொல்லுகின்ற அந்த செயல்கள் படித்தவர்களா இல்லது சாதாரணமான யார் அவர்கள் இந்த இளைஞர்கள் எந்த இலக்கை நோக்கி போகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. ஒரு தலைமுறையே ஒரு வீணாக்குகிறான் அப்படிங்கும்போது அது குறிப்பிட்ட மரியாதை குறைவாக பேசவில்லை. ஒரு மனிதனாக இருந்து ஒரு நடிகனாக இருந்து நீ நல்வழியை காட்ட வேண்டும். எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்தார், சினிமாவில் இருந்தால் வந்தார், ஆனாலும் மக்களுக்கு நல்வழியை காட்டியவர். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது ஒரு எது செய்தாலும் தவறு அல்ல. நீங்கள் எது செஞ்சாலும் அதை ஒரு ரசிக மனப்பான்மையோடு செய்கிறோம், ஒரு கட்சி அல்ல, இது ஒரு தொண்டர்களுக்கான இயக்கம் அல்ல என்பதை போல நீங்கள் வேண்டுமென்றே அதை எதிர்மறை உங்களுக்கு அதற்கான விளம்பரங்களை உருவாக்குகிறீர்கள் என்றால் அப்போ இது இளைய தலைமுறையின் வில்லன் விஜய் என்று சொல்வதில் என்ன தவறு? ஒன்று. அடுத்தது, ஆட்சிக்கு வருகிறோம். சரி, வந்துட்டீங்க, ஆட்சிக்கு வருவதற்கான அதற்கான இடங்கள் மக்கள் உங்களுக்கு சரியான முறையில் அதற்கான கம்ப்ளீட் மெஜாரிட்டி என்று சொல்வார்கள். முழு பெரும்பான்மை உங்களுக்கு தரல. சரி, அடுத்த முறை நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களுக்கான சட்ட நடவடிக்கைகளை முறைப்படி ஆலோசனை செய்து மற்றவர்களிடமும் அது உரிய எம்எல்ஏக்களை பெற்று தான் நீங்கள் ஆட்சி அமைக்க முடியும். அதை விடுத்து எடுத்த உடனே நாங்கள் எங்களை ஆட்சி அமைக்க முடியும்னா உங்களுக்கு சட்டமன்றத்தில் அதற்குரிய எம்எல்ஏக்களை நீங்கள் நிரூபிக்க முடியவில்லை என்றால் உடனடியாக ஆட்சி கவிழ வேண்டிய சூழல் வரும். அப்பொழுது உடனடி தேர்தல் வருமா? அதற்காகத்தான் கவர்னர் அவர்கள் இது போன்ற நடைமுறைகளை சுட்டி காட்டியிருக்கிறார். என்னை பொறுத்தவரை விஜய்க்கு 118 தொகுதிகள் முழுமையாக ஆதரவு கொடுத்தால் மட்டுமே இப்பொழுது ஆட்சி அமைக்க வேண்டிய சூழல் அமைகிறது. ஒருவேளை அப்படி அமையவில்லை என்றால் கவர்னரை ஆட்சி அமைக்க எங்களை அழைக்க வேண்டும் என்று அவர் உச்சநீதிமன்றத்தை அணுகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது தமிழ்நாட்டினுடைய இந்த நெருக்கடியான சூழலுக்கு விஜய் அவர்கள் தான் காரணம். தமிழக வெற்றி கழகம் எப்பொழுதுமே தமிழ்நாட்டை அணுகுகின்ற விதம் தவறானது. இந்த ஒருவேளை ஆட்சிக்கு வந்தால் கூட அவர்களுடைய ஆட்சியில் அவர்கள் நடந்து கொள்ளுகிற நடைமுறையில் தமிழ்நாடு எப்பொழுதுமே இந்த ஒரு சிறப்பான ஒரு மாநிலமாக இருந்தது. மிகவும் அதாவது ஒரு படிநிலை குறைந்து மிக ஒரு கேவலமான சூழ்நிலைக்கு தள்ளப்படுமோ என்ற பயம் நம்மளை போன்றவர்களுக்கெல்லாம் ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, தமிழ்நாடு அரசு என்பது நமக்கு எப்போதுமே பார்த்திங்கன்னா அது எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் மக்கள் நலத்திட்டங்களையும் சமூக நீதி திட்டங்களையும் நிறைவேற்றுகின்ற அரசாக இருந்திருக்கிறது. அதையெல்லாம் தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சியில் நடக்குமா, தமிழ்நாடு தப்புமா அப்படிங்கிற ஒரு அச்சமும் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசியல் என்பது தமிழ்நாட்டிற்கான நலன்களுக்கான அரசியல், தமிழர்களுக்கான அரசியல். இன்னும் சொல்லப்போனால் மற்ற மாநிலங்களோடு ஒப்பீடு செய்கின்றீர். ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பல்வேறு திட்டங்களை அவர்கள் மீதும் குற்றச்சாட்டுகள் உண்டு, நம்ம இல்லை என்று சொல்லிவிட முடியாது. ஆனாலும் கூட தமிழ்நாடு மற்றவர்கள் பார்வையில் ஒரு சிறப்பான மாநிலமாக, ஒரு கல்வி அறிவு பெற்ற மாநிலமாக, ஒரு இளைஞர்களை பெண்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய மாநிலம், அதையெல்லாம் உடைத்துவிட்டு இந்த தமிழக வெற்றி கழகம் இது போன்ற ஒரு ஆட்சி பொறுப்புக்கு வருமா? அந்த ஆட்சி பொறுப்பிற்கு வந்தாலும் தமிழ்நாட்டினுடைய அந்த நலன்களையும் தமிழ்நாட்டுடைய மாண்பையும் காப்பாற்றுமா என்ற சந்தேகம் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதைத்தான் நாம் தொடர்ச்சியாக நம்ம வலியுறுத்தி வருகிறோம். விஜய் அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால், உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இனிமேலாவது மக்கள் நலனை நீங்கள் நாட வேண்டும். உங்களுடைய கட்சி தொண்டர்கள் உரிய அறிவுரையை வழங்க வேண்டும். உங்கள் கட்சியிலிருந்து ஏறத்தாழ உங்களோடு சேர்ந்து 106 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நீங்கள் நல்வாழியை காட்டுதலை செய்ய வேண்டும். ஒரு சிலரை தவிர மற்றவர்களெல்லாம் புதியவர்கள்.
சட்டமன்றம் என்றால் என்னவென்று தெரியாது, தமிழ்நாடு அரசு என்றால் என்னவென்று தெரியாது. பலருக்கும் அது குறித்து நான் என்ன சொல்கிறேன், எல்லா புரிதல் இல்லாதவர்களாக வந்திருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் சட்டமன்றத்திற்கு நீங்கள் பயிற்றுவிக்க வேண்டும். முதல்ல நீங்கள் சட்டமன்றம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அது இல்லாமல் உங்களுக்கு பற்றி அரசு திட்டங்களை நீங்கள் முதல்ல பனையூரில் 6 மணிக்கு மேலே பனையூரிலிருந்து வெளியில் வர்றதை நீங்கள் யோசிக்கிற ஆள் இனிமேலாவது தமிழ்நாடு அரசுக்கு 24/7 சொல்லுவோம். எந்த நேரமும் முதலமைச்சர் விழிப்பாக இருக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. அதையெல்லாம் நீங்கள் எப்படி ஆளுமை செலுத்தப் போகிறீர்கள், அணுகப் போகிறீர்கள் என்ற சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது. ஒருவேளை தலைமைச் செயலகத்தை பனையூருக்கு மாற்றுகிறார்களா என்று கூட நமக்கு பயம் இருக்கிறது, அச்சம் இருக்கிறது. இது தவிர வருகின்ற செய்திகள் அனைத்தும் அத்தனை நல்ல செய்திகளாக இல்லை. உங்களை சுற்றி இருப்பவர்களும் அதாவது என்ன சமூக விரோத செயலில் ஈடுபடக்கூடிய நபர்கள் அதிகமாக இருப்பதாக சொல்லுகிறார்கள். நீங்களும் தமிழக வெற்றி கழகத்தில் புதிய வேட்பாளர்கள் என்று மட்டுமல்ல, ஏறத்தாழ 100 வேட்பாளர்களை மற்ற கட்சிகளில் இருந்து இறக்குமதி செய்து தான் நிறுத்தியிருக்கிறீர்கள். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றி உண்மையான வெற்றியா அல்லது திணிக்கப்பட்ட வெற்றியா, அந்த சந்தேகமும் மக்களுக்கு நிறைய இருக்குது. இந்த சூழலில் உங்களுடைய ஆட்சி என்பது தமிழ்நாட்டிற்கு நலன் பயக்குமா அல்லது தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்துமா என்பது எங்களுக்கு தெரியவில்லை. அரசியலில் எதுவும் நடக்கலாம் என்பதற்காக எதையும் ஏற்றுக்கொள்ளலாம் என்பது அவசியமில்லை. இதற்கான மாற்று ஏற்பாடை ஒருவேளை திராவிட முன்னேற்றங்களும் அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் செய்கிறார்களா அல்லது மக்களே கூட மீண்டும் தேர்தலை எதிர்பார்க்கிறார்களா என்ற செய்தி தெரியவில்லை. ஆனாலும் கூட தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்திற்கு தமிழக வெற்றி கழகமும் நடிகர் விஜய் அவர்களும் இப்பொழுது தலைவர் முதல்வர் என்று சொல்லக்கூடிய அந்த சூழலில் வந்திருப்பது ஆபத்தானது என்பதுதான் என்னுடைய கருத்து. இதை மென்மேலும் மற்ற பல்துறையை சார்ந்த அறிஞர்களுக்கும் நாம் கொண்டு செல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. தொடர்ச்சியாக நம்முடைய ரீசன்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு நாம் சொல்லுவதெல்லாம் தமிழக வெற்றி கழகம் மட்டுமல்ல, எந்த கட்சியாகவும் தமிழ்நாட்டுடைய நலனுக்கானது தானே தவிர அவர்கள் சொல்லுகின்ற செய்கின்ற அத்தனை செயல்களையும் சொற்களையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்பதையும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். சார், இப்போ என்னென்னா ஆளுக்கு அரசியல் வல்லுநர்கள் வழக்கறிஞர்கள் ஆளுக்கு ஒரு கதை சொல்கிறாங்க. விஜய் இப்படி பண்ணால் சிஎம் ஆகலாம், இல்லை இது இப்படி பண்ணால் எடப்பாடி சிஎம் ஆகலாம். ஆளுக்கு ஒரு கதை சொல்கிறாங்க, சட்டத்தில் இந்த இடம் இருக்குது அந்த இடம் இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் இதெல்லாம் செயல்படுத்த முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுதலை சார். உண்மை. அதாவது நான் ஏற்கனவே சொன்னது போல் அரசியலமைப்பு சட்டத்தின்படி தான் ஒரு ஆட்சியை அமைக்க முடியும். தமிழ்நாடு அரசு மட்டுமல்ல, எந்த ஒரு மாநில அரசும் மத்திய அரசும் ஒரு முறையான நெறிமுறைகளின்படி தான் ஆட்சிக்கு வர முடியும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொன்னது போல் தமிழ்நாட்டுடைய எம்எல்ஏக்கள் தொகுதி உங்களுக்கு தெரியும், சட்டமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை 234. 118 உறுப்பினர்கள் யாருக்கு இருக்கிறார்களோ அவர் ஆட்சி அமைக்க முடியும். தனிப்பெரும் கட்சியால் ஒருவேளை ஆட்சி அமைக்க முடியவில்லை என்றால் மற்றவர்கள் கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைக்க முடியும். அது சட்டத்தில் இடம் இருக்கிறது. ஒருவேளை திராவிட முன்னேற்றங்களும் அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் கூட இணைந்து பேசி கூட்டணி ஆட்சி ஏற்படுத்துகிறோம் என்றாலும் கூட முடியும். அதுபோல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி கட்சிகளோடு ஆட்சி பிடித்து திராவிட முன்னேற்ற கழகம் வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்பதென்றாலும் நடக்கும். அரசியலில் பொறுத்தவரை உங்களுக்கு தேர்தலில் எப்படி அனைத்திற்கும் வாய்ப்பு இருக்கிறதோ அதுபோல் ஆட்சிக்கும் வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் உண்மை. அது வருகின்ற நாட்களில் தெரிய வரும். சார், இப்போது அரசியலமைப்பு சட்டம் நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு ஒரு டவுட் இருக்குது. இது ரொம்ப வருஷமாக எனக்கு டவுட் இருக்குது. நிறைய பேர்கிட்ட எனக்கு கேள்வி கேட்டேன். அதுக்கு யாருமே இவ்வளோ தாங்க சார் ஒன்றும் பண்ண முடியாது சார்ன்றாங்க. இப்போ திமுக கட்சியில் இருக்கிறதுனால தான் நாங்கள் காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டோம். நீங்கள் ஜெயிச்சதுக்கப்புறம் கட்சி மாறிட்டீங்க, கூட்டணி கட்சி போய்ட்டு தாவேக்கோட சேர்றீங்க. அப்போ அந்த ஓட்டு போட்ட மக்களுக்கு என்ன பதில்? நீங்கள் இல்லை நான் கேட்குற முடிச்சிடுறேன். திமுக கூட்டணி இருக்கிறது நாங்கள் உங்களுக்கு வாக்களித்தோம். நீங்கள் வெளியில் போடுறீங்க, நீங்கள் ஜெயிச்சதுக்கப்புறம் வெளியில் போகிறீங்க. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு சொல்கிறாங்க. எப்படி இந்த மாதிரி வெளியில் போகலாம்? அப்போ அந்த ஓட்டு போட்ட மக்களுடைய மனநிலை என்ன? இது நீங்கள் கேட்பது தார்மீக ரீதியான சரியானது. அதாவது ஒரு கட்சிக்கு வாக்களிக்கிறோம் என்றால் நாங்கள் இந்த கூட்டணியை எதிர்த்து இல்லை இந்த கட்சிக்கு எதிர்த்து தான் வாக்களிக்கிறோம் என்பது உண்மை. ஆனாலும் கூட எதிர் அணியில் நீங்கள் சேரும் பொழுது நீங்கள் என்ன செய்யணும், அந்த அணிக்கு சேரும்போது உங்களோட தார்மீக ரீதியாக நீங்கள் பெற்ற எம்எல்ஏக்களை ரிசைன் பண்ணிட்டு கூட போகலாம் ஆட்சி. ஆனால் கூட இங்கே பதவி ஆசை பிடித்தவர்கள் கூட்டணி ஆட்சியில் பங்கேற்க வேண்டும் என்பதற்காக செல்லுகின்ற காரணத்தினால், அதாவது சட்ட விதிகள் என்ன சொல்லுதுன்னா, தனித்த ஒரு சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றவர்கள் நீங்கள் கட்டுப்படுத்த முடியாது. ஒருவேளை காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் உதயசூரியன் சின்னத்தில் நிற்கல, கை சின்னத்தில் நின்று ஜெயிச்சிருக்காங்க. அவங்களுடைய அந்த தேர்தலுக்கு பிறகான நடவடிக்கைகளை நாம் கட்டுப்படுத்த முடியாது. அதுதான் சார் நானும் கேட்குறேன். இப்போ நீங்கள் அந்த கட்சி நீங்கள் காங்கிரஸ் கட்சி தனித்து நின்று ஓட்டு போட்டு போகிறீங்க, அந்த கவலையும் கிடையாது. அதான் நான் சொல்கிறேன். அதாவது என்னென்னா, தேர்தல் என்பதே ஒரு கூட்டணி கட்சிகள் தொடங்கி ஆட்சிக்கு வருவதும் அவர்கள் எம்எல்ஏக்களை பெறுவதும் ஜனநாயக ரீதியாக சரியானது. ஆனால் நீங்கள் சொல்லுவது போல் அவர்கள் வேறு கட்சிகளுக்கு ஆதரவு கொடுப்பதோ, கூட்டணியிலிருந்து விலகுவதையோ, மற்ற புதியதாக ஒரு ஆட்சி உருவாவதற்கு ஆதரவு கொடுப்பதையோ சட்டத்தில் தவறு என்று சொல்லப்படவில்லை. சட்டத்தில் தவறு என்று சொல்லப்படவில்லை.
மக்கள் தேர்ந்தெடுக்கிறது தான் எம்எல்ஏ. மக்கள் நீ இந்த கூட்டணிக்கு தான் நான் தேர்ந்தெடுத்தேன், ஆனால் நீ ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீ அந்த கூட்டணிக்கு போகிறதுக்கு நான் உன்னை தேர்ந்தெடுக்கல. இதான வரைமுறை, இதான செயல்முறை. அப்போ மக்களுக்கு என்ன பதில்? மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு சொல்கிறீங்கல்ல. நீங்கள் இதுதான், அதாவது இப்போ இதை நீங்கள் கேட்கக்கூடியது எப்படின்னா, இது போன்ற ஒரு நடவடிக்கையில் ஈடுபடக்கூடிய எம்எல்ஏக்களை மக்களே திரும்ப பெறக்கூடிய, அது வெளிநாடுகளில் இருக்குது. அவர்களுடைய எம்எல்ஏக்களுடைய நடவடிக்கைகளை பார்த்துட்டு இல்லை அந்த கட்சி வந்து எதிர் முடிவாக எடுத்தாலாம் அந்த எம்எல்ஏக்களை ரிசைன் பண்ணுறதுக்கான ஒரு தேர்தல் கூட நடக்கும். மக்கள் வந்து தொடர்ச்சியாக அதற்கு வாக்களிக்கக்கூடிய முறையும் இருக்கிறது. ஆனாலும் எவ்வளோ சட்டத்தை நிறைய பேர் திருத்திருக்காங்க, சட்டத்தை நீங்கள் சொல்கிற மாதிரி வரணும். ஏன் அரசியலமைப்பு சட்டத்தை மட்டும் மாற்ற மாட்டாங்க? அதாவது அரசியலமைப்பு சட்டத்தில் மாற்றுறதுக்கு என்னன்னா, திருத்தங்களை கொண்டு வருகின்ற போது உங்களுக்கு அனைத்து கட்சிகளும் இதை ஏற்றுக்கணும். ஆனால் அவர்களுடைய வசதிக்காக அனைத்து கட்சிகளும் இதை வந்து செய்ய மாட்டாங்கிறதான் உண்மை. ஆனால் காலப்போக்கில் நீங்கள் சொல்லுவது போன்ற நடைமுறைகள் வரும். நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இவ்வளவு விரைவாகலாம் எந்த கூட்டணியும் உடனடியாக உடைந்து போனதெல்லாம் நம்ம பார்க்கல. காங்கிரஸ் மட்டும்தான் இது போன்ற செயல்பாடுகளை செய்வார்கள். அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசில் இருக்கும் பொழுதும் சரி, மாநில அரசு தமிழ்நாட்டிற்கு எதிரானவர்கள். இந்த நடவடிக்கையிலும் அந்த உண்மையை மீண்டும் ஒரு முறை நிலைநாட்டி இருக்கிறார்கள். அதுதான் உண்மை. சார், தாவேகா கட்சி ஆட்சிக்கு வரலன்ட்டு பல அவரது ரசிகர்கள் வந்து பைத்தியம் முடிச்ச மாதிரி பித்து போய் அலைகிறாங்க. நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. இளைஞர்கள்லாம் கெட்டு குட்டிச்சுவராக போயிட்டுருக்காங்க. ஏற்கனவே வந்து இவங்க எப்படின்னு உங்களுக்கே தெரியும். இப்போ இன்னும் வந்து மேலும் மேலும் வந்து இது பண்ணுறாங்களே, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதனால தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இளைய தலைமுறையின் வில்லன் விஜய். தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சியில் உங்களுக்கு தமிழ்நாடு தப்புமா? அதுபோல் தமிழக வெற்றி கழகத்தினால் இந்த தற்கூரிகள் ஆட்சியில் தமிழ்நாட்டிற்கு என்ன விளைய போகிறது, தீமை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்கிறோம். அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது இது தேர்தல் அரசியல் என்பதையோ, இதுவரைக்கும் வந்து தேர்தல் சம்மந்தமாக தெரியாத நபர்கள் ஒரு ஆட்சி வந்தாலும் அந்த ஆட்சிக்கு வந்து ஜனநாயக ரீதியாக ஒரு ஆதரவு இருக்க வேண்டும், அதனுடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும். முதலில் மக்களுக்கு பற்றி புரிதல் இந்த தொண்டர்களுக்கு இருக்க வேண்டும். இதையெல்லாம் தாண்டி தங்களுடைய தலைவன் சினிமாவில் பார்க்குற மாதிரியே, திரைப்படங்களில் பார்க்குற மாதிரியே நாங்கள் இப்படி தான் இருப்போம்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பைத்தியம் பிடித்து திரிகின்ற போன்ற போக்கை நாம் அனுமதிக்க முடியாது. வீட்டில் வந்து ஒரு பிடிவாதம் பிடிச்சா குழந்தைங்களை எப்படி அடித்து திருத்துவோமோ அது மாதிரி இவர்களையும் வந்து உரிய முறைப்படி திருத்த வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். நன்றி, வணக்கம். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.